ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் அப்படி இருந்துச்சு. கேப் அப் ஆச்சு, அது சஸ்டைன் ஆகலை. அகெயின் ஃபால் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அகெயின் ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த ரெக்கவரினால் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போகுமா? ட்ரம்ப்போட திருப்பி இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 7:55. ஸோ நாளையோட அந்த ட்ரம்ப் கொடுத்த அந்த கெடு முடியுது. இன்னையோட முடியுது. நாளிலேருந்து வந்து உங்களுக்கு பவர் பிளான்ட்டை தாக்க போகிறோம், ஏதாவது நீங்கள் அது முடிவுக்கு வாங்க, பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னாங்க. இப்போ அகெயின் வந்து சீஸ்ஃபயர் டாக் ரிலேட்டடாக வந்து 45 நாள் வந்து நம்ம ஒத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இதனால் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இதுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இம்பேக்டில் கூட பாஸ் கொடுத்துருந்தாங்க, 90 days பாஸ்ன்னு சொல்லிட்டு. அது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போது இந்த பிரச்சனையில் வந்து ஒரு முடிவு வந்து அட்லீஸ்ட் முடிவு வரலனாலும் பேச்சுவார்த்தைக்கு ஓகே நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற வாரம் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு இந்த பேனிக் சிச்சுவேஷன் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டாக் வந்து போயிட்டுருக்க மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஈரான் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். பட் மார்க்கெட் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது? இந்தியா விக்ஸ் வந்து 25க்கு மேலே தான் இருக்குது. எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் தெரியல. மார்க்கெட்டும் இப்போ ரிக்கவரி ஆனது வந்து டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் இருக்குது. நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ஷார்ட் கவரிங் வேலி அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளே தான் வருது. எந்த ஒரு ரிவர்சலும் தெரியல. பட் ஓவரால் நிறைய பேர் வந்து எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், சும்மா 50%க்கு மேலே விழுந்த ஸ்டாக்ஸ்லாம் கமெண்ட்டில் பதிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி வீடியோ குரூப்லலாம் போட்டிருந்தீங்க, போடுங்க. ஸோ நான் செலக்டிவாக ஒரு 2 ஸ்டாக் மட்டும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் வந்து என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன், இருக்கிற ஃபேக்ட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து அவர் அட்வைஸரோ எதுவும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்படின்ற ஸ்டாக் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட லாங் டேர்மில் வந்து ஒரு 50%க்கு மேலே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 60% வந்து இப்போ ரெக்கவரி ஆகி 54%ல் இருக்குது. ஸோ 55%க்கு மேலே இந்த ஸ்டாக் விழுந்திருக்கு. லாங் டேர்ம் ட்ரெண்டோட சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கு 2015 ஒரு 10 வருஷத்தோட ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. விச் இஸ் குட் திங். இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி 50%க்கு மேலே விழுந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போது ஃபண்டமெண்டல் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்கா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ளட்ஜிங் இருக்கா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அவங்க ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாக் டெக்னிக்கலாக நல்ல குட் டிப்பில் இருக்குது. ஓகே, இன்னொன்று வந்து நியூ ஜென் அப்படின்ற ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது மூலயமா ஒரு தகவல் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கு அதிகபட்சமாக ஒரு 50-60% மேலே விழக்கூடாது. விழுந்ததுன்னா அது ரிசெஷன் சொல்லுவாங்க. அதாவது கம்பெனி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறனால தான் அந்த ஃபண்டமெண்டலாக ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கும் போது தான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 60% 70% மேலே விழும். ஸோ அந்த மாதிரி விழுந்ததுன்னா அது ரிக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும். ஸோ 50% 60% ஓகே. அதுக்கு மேலே விழுற ஸ்டாக்கு இந்த பாருங்கள், இந்த ஸ்டாக் 76% விழுந்திருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து. இப்போ ரெக்கவரினாலும் 75 அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை வந்து 1800. இப்போ இருக்க ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 400. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோவாக இருந்தாலும் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக சம்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேணாமல் டிசைட் பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த ஸ்டாக் லாங் டைமில் 350-400 நல்ல சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஐடி செக்டார் ஸ்டாக் தான் இது. அதனால் வந்து ஐடியே இப்போ கொஞ்சம் டவுனில் தானே இருக்குது. செக்டார் இம்பேக்டும் இதில் வந்து ப்ளே ஆகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, ரைட். க்ரூட் ஆயில் வந்து புது உச்சத்துக்கு போயிடுச்சு. ஸோ நேற்றே சொல்ல நினச்சிருந்தேன். பிரேக் அவுட் ஆகி நியூ ஆல் டைம் ஹையில் கிட்டத்தட்ட பார்க்க அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு இந்த இடம். ஸோ இன்னும் அந்த 10,600 கிராஸ் ஆச்சுன்னா கண்டினியூவாக அதுக்குள்ளே இந்த சீஸ்ஃபயர் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் யூஸ்வலாகவே ட்ராப் ஆகிடும். ஸோ அது தெரிஞ்சிடும். இந்த இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அது வந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்.
இது நான் என்னோடய பர்செப்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நிஃப்டியை பற்றி வரும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிக்கவரி, குட் ரிக்கவரி. ஆனால் அந்த ரிக்கவரினாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,000 இன்றைக்கி ஹை போயிட்டு க்ளோசிங் வந்து 22,968. லோ வந்து கிட்டத்தட்ட வந்து 22,500 லோ வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 23,400 கிராஸ் ஆனால் மார்க்கெட் ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம். இது வரைக்கும் செல் ஆன் ரைஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போயும் செல் ஆன் ரைஸ் பாயிண்டில் தான் நிஃப்டி இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே யூஎஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சினாரியோ வந்ததுன்னா ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 24,400 மார்க்கெட் கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் ஒஸ்ட்டு ஓவர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரிக்கவரி ஆகுதே தவிர வந்து அது எப்போனாலும் செல் ஆன் ரைஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி ரிக்கவரின்றது வந்து செல் ஆன் ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது நினைக்கிறேன். ப்ரீத் பண்ணி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் வந்து கண்டினியூவாக வந்து வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ முக்கியமான சப்போர்ட்டு இந்த 21,800 வந்து இன்னும் மார்க்கெட் வரலை. ஆனால் 22,500 22,200 வரைக்கும் லோ வந்துச்சு. 260 வரைக்கும் லோ வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. எப்போனாலும் திரும்பலாம், கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம நம்ப முடியாது. திருப்பி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். பார்ப்போம், ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். அது சொல்கிறது அப்பார்ட் ஃப்ரம் த நியூஸ், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் மார்க்கெட் என்ன தான் வந்து நியூஸாக இருந்தாலும் அதை பாருங்கள், அந்த யூஎஸ் டீல் ஸ்டார்ட் ஆனலேருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. கண்டினியூவாக மார்க்கெட் இப்படி தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுனா சில கண்டிஷன் இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷனில். அது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரிவர்சல் கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு நான் டெய்லி வீடியோஸில் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணதான்னு பார்ப்போம். ஓகே. இந்தியா விக்ஸ் மெயினாக வந்து 20க்கு பிலோ வரணும். இப்போ 25 26 இருக்குது. அது வந்து சரி இருக்காது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்றதை. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீஸ்ஃபயர் இந்த ஒரு 90 days, இந்த 45 days இந்த வார் பாஸ் வந்து ஒரு 23,400 மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகுமா, இல்லை திருப்பி செல் ஆன் ரைஸ் ஆகுமா? உங்கள் கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த சாரல் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக முன்னாடி 2 years முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் வந்து லைவ் வருவேன், நிறைய டவுட்ஸ்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். இப்போ வந்து நான் அது பண்ணுறது கிடையாது. ஸோ செபி, நான் என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன் இருக்கனால ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. செபியோட அந்த ரூல். லைவும் வரக்கூடாது. நான் லைவும் வரதில்லை இப்போலாம் யூடியூப்பில். ஸோ வீடியோ போகிறதோட சரி. நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுறாருந்தா நீங்கள் அதில் பண்ணலாம். இல்லை ஏதாவது நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும், ஃபோனில் பேசணும், ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ரைட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதே சினாரியோ தான். ஸோ திருப்பி அந்த ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் தான் இருக்குது அந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 53,800 கிராஸ் ஆகணும். கிராஸ் ஆச்சுன்னா ரிவர்சல் கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா வந்து டவுன் ட்ரெண்ட் தான். இப்போயே அந்த சினாரியில் தான் இருக்குது. பிரேக் த்ரூ ஆச்சுன்னா பார்ப்பேன். இன்றைக்கி ரிலையன்ஸ் தான் நல்ல செல் ஆஃப். ஒரு சைடு பேங்க் நிஃப்டி ரிக்கவரி, இன்னொரு சைடு வந்து ரிலையன்ஸ் வந்து ஃபுல் செல்லிங். ஸோ ரொம்ப நாள் தேக்கி வச்சுட்டே இருந்தாங்க. சப்போர்ட் எடுத்துருக்கு 1200 ரொம்ப குரூஷியல். 1300 இப்போ க்ளோசிங் வச்சுருக்காங்க. லோ வந்து 1288 வந்திருக்கு. ஸோ இதை உடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உடைச்சதுன்னா ரிலையன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபால் ஆகும். முக்கியமான சப்போர்ட் வந்து 1298 அந்த இடத்துல தான் இப்போ க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து ஃபர்தராக வந்து ஃபால் ஆகும். இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் ஃபால் ஆகியும் நிஃப்டி பெரிய லெவல் விழாமல் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரிக்கவரி தான் காரணம். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சியும் அதே சின்ன ஷார்ட் கவரிங் வேலை தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த ஒஸ்ட்டு ஓவரா அப்படின்றத சொல்லுங்கள், பார்ப்போம். இன்னொரு விஷயம், ஏப்ரல் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி என்கொயரி பண்ணவங்க எல்லாருக்குமே நாங்கள் ரிப்ளை கொடுத்துட்டோம். கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கம்மிங் ஃப்ரைடே வந்து ஷார்ட் லிஸ்டட் டெஸ்ட் வந்து டெலிகிராமில் போடுவோம். கம்மிங் சாட்டர்டேலேருந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த்து பேட்ச் இது ஒரு மந்த்து பேட்ச்ன்றது வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கண்டினியூ நடக்கும். ஸோ இந்த மந்த்து பேட்ச் வந்து இப்போ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆக போது விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் மார்க்கெட்டில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது. ஸோ செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. எதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.